வெல்கம் பேக் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சிக்கு இப்படிலாம் படிக்கலாம், இப்படிலாம் படிக்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். என்னோடய 5 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ். 5 மந்த்தில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் கற்றுக்கிட்டது வரைக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு. டிஎன்பிஎஸ்சி ஃப்ரெஷருக்கு நான் சொல்கிறேன், இப்படிலாம் படிக்கலாம், இப்படிலாம் படிக்கக்கூடாது அப்படின்றத நான் என்ன கிளாஸ் போனேன்னா, தமிழ்நாடு அரசு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும்ல, அங்கே டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் குரூப் 2, குரூப் 4, குரூப் 1, ஆர்ஆர்பி எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் நடத்தி கொடுக்குது. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அங்கே எல்இடி டிவி, பென்ட்ரைவில் பிடிஎஃப் போட்டு சூப்பராக நடத்துவாங்க கிளாஸ்லாம். இன்றைக்கி ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி, தமிழ் அப்படிலாம் டைம் டேபிள் போட்டு நல்லா சூப்பராக நடத்துவாங்க. நம்மளை சுற்றி மோட்டிவேஷ்னல் லைன்ஸாக எழுதியிருக்கோம். அங்கே போகும்போதே நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக நம்ம உணர்வோம். நம்ம படிக்கும் போதே கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்து படிக்கிறோம், அதுவே ஒரு ஃபீலாக இருக்கும். எல்லாம் படித்து முடிச்சுட்டு வேலை வாங்கிட்டு தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஆனால் நம்ம படிக்கும் போதே கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்து படிக்கும் போதே நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம படிக்கணும். ஃபஸ்ட்டு நான் காலேஜ் படிக்கும்போது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் நம்ம தெருவில் இருப்பாங்களா, அவங்க பிள்ளைங்கள்ட்டலாம் தமிழ் புக்கு, ஹிஸ்ட்ரி புக்கு அதெல்லாம் வாங்கி சும்மா நம்மளாம் படிச்சுட்ருப்பேன், வாங்கி ஃபுல்லாக படிச்சிட்ருப்பேன். அப்போல்லாம் படிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட சிலபஸ் நம்ம கையில் இருக்கணும். அந்த சிலபஸ் படி படிக்கணும். புக்கு ஃபுல்லாக படிச்சிட்ருக்கக்கூடாது, மனப்பாடம் பண்ணக்கூடாது, நம்ம புரிஞ்சுட்டு படிக்கணும். அந்த புக்கு ஃபுல்லாகவே நம்ம படிச்சிட்ருக்கக்கூடாது. சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம படிக்கணும், அதையும் தெளிவாக படிக்கணும். அடுத்து சிலபஸ் 3 பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். ஒன்று நம்ம கண்ணில் படுற மாதிரி, காலையில் எழுந்திரிச்சோன்னு பார்க்குற மாதிரி, ஒன்று ரூமில், ஒன்று பேக்கில், ஒன்று கையில். நம்ம எப்போதும் படிச்சுட்ருக்க புக்கு நடுவில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம புக்கை கலெக்ட் பண்ணணும். 6th-லேருந்து 12th வரையும் தமிழ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியலு எல்லா புக்கையும் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம் அப்படின்றதுக்கான இது. நிறைய பேர் சொல்லுவாங்க நோட்ஸ் எடுத்து படிங்க அப்படின்னு. நோட்ஸ் எடுத்து மட்டும் தயவு செஞ்சு படிக்காதீங்க. புக்கில் ஹைலைட் பண்ணி படிங்க. ஏன்னா அதுதான் நம்ம பிக்சர்ஸ்லாம் பார்ப்போம். இந்த பேஜில் இருக்குது, இத்தனாவது புக்கில் இத்தனாவது பேஜில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் கரெக்டாக. அதனால் புக்கிலேருந்து படிக்கிறது தான் பெஸ்ட்டு. அடுத்து நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை எழுதி பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பாருங்கள். ரிவிஷன் பண்ணுங்கள். மண்டேலேருந்து ஃப்ரைடே வரையும் நல்லா படிங்க. அதை சாட்டர்டே ரிவிஷன் பண்ணுங்கள். சண்டே லீவ் விட்டுருங்க. உங்களுக்கு நல்லா அன்றைக்கி என்ஜாய் பண்ணிக்கலாம். மற்ற 6 நாளும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் 2 ஒர்க்குமே பண்ணணும். ஹார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணக்கூடாது, ஸ்மார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணக்கூடாது. 2 ஒர்க்கும் சேர்ந்து பண்ணினா நமக்கு வெற்றி நிச்சயம். ஒரு நாள் தோற்கலாம், அடுத்த நாளும் தோற்கலாம், அதுக்கும் அடுத்த நாளும் தோற்கலாம். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்போம். ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது மாதிரி நம்மளோட தோல்வியும் நிரந்தரமே கிடையாது. வெற்றி நமக்கு ஒரு நாள் வரும். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி மெய்வருந்த கூலி தரும். நம்ம ஒரு இலக்கை அடையணும் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணிட்டே இருந்தால் நமக்கு வெற்றி சீக்கிரமாகவே கிடச்சிரும். அடுத்து நம்ம ஸ்கூல் புக்கு, நீங்கள் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியம்னா தமிழ் புக்கை மட்டும் வாங்கி படிங்க. இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் மீடியம் புக்கை வாங்கி படிக்கக்கூடாது. இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் புக்கை மட்டும்தான் வாங்கி படிக்கணும். இது கரண்ட் அஃபேர்ஸ் தான் இப்போ ரொம்ப கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர் அந்த இதுதான் ரொம்ப கேட்குறாங்க. நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தாலே கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இன்றைக்கி என்னவோ அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அதை எடுத்து படிங்க. மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு ஒரு டேட் ஒதுக்கி அன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிங்க. மேக்ஸ்லாம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் இல்லாட்டி 5 மணி நேரம் கூட போட்டு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு சொல்கிறேன். ஏன்னா மேக்ஸ் 25 மார்க்ஸ் இருக்குது நமக்கு. மேக்ஸ் கொஸ்டின்லாம் ஒரு மாடல் இருக்குன்னா 100, 200 கணக்கு நீங்கள் போட்டு பார்க்கணும். அது நெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எடுத்து போட்டு பார்த்துட்டே இருக்கலாம் மேக்ஸ்லாம். அடுத்து ஓல்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓல்டு கொஸ்டின் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் எல்லாமே அதுவும் நெட்டில் கிடைக்கிது. நீங்கள் போட்டு பாருங்கள். மேக்ஸ்லாம் அதெல்லாம் போட்டு பார்க்கலாம். தமிழ்லாம் கொஸ்டின் அடித்து பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி எல்லாமே ஓல்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கத எக்ஸாமில் கேட்குறாங்க. 2 மார்க் 3 மார்க் அது மாதிரி கூட கேட்குறாங்க.
அடுத்து வந்து நம்ம கொஸ்டின் வந்து அடித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளவோ சோர்ஸ் வந்து நெட்டில் வந்து நமக்கு அவைலபிளாக கிடைக்கிது நமக்கு. அதை வந்து நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கொஸ்டின் அடித்து பார்த்துட்டே இருக்கணும். வந்து மனசில் சொல்லிட்டே இருக்கணும், நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆயிடணும். 2026 வந்து நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இந்த டிசம்பர் 20 வர எக்ஸாமில் வந்து நான் பாஸ் ஆகிடணும். பாஸ் ஆகிட்டு வந்து நான் கவர்மெண்ட் ஆஃபீஸராக போகணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிட்டே இருங்க. நம்மளால் முடியும்னா முடியும், நம்மளால் முடியாதுன்னா முடியாது. வாழ்க்கை வந்து உங்கள் கையில் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான். முன்னால் முடியாவிட்டால் யாரால், இப்போது முடியாவிட்டால் எப்போது. நம்மளால் முடியாதது என்ன இருக்குது? நம்மளால் முடியும்னு நினச்சா முடியும். டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. டைம் டேபிள் போட்டு வச்சு அதுபடி நடங்க. இன்றைக்கி என்ன படிக்கணும், ஹிஸ்ட்ரி படிக்கணும். டைம் டேபிளில் போட்டு வச்சுருந்திங்கன்னா ஹிஸ்ட்ரி படிங்க. டைம் டேபிளை வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை ரிவிஷன் டெஸ்ட்டு பேட்ச் அடிச்சுட்டே இருக்கணும். கொஸ்டின் பேப்பர் அடிச்சுட்டே இருக்கணும். இது எல்லாமே பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா, எக்ஸாமில் போய் நல்லா எழுதுனீங்கன்னா நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.